கனவினை காணப்போகிறேன். ஹலோ ஸ்வீட்டாஸ், வெல்கம் டு த டேட்ஸ். இன்றைக்கி இந்த மாதிரி எடிட்டிங்கை ஈஸியாக இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டைம் எடுக்கும், பட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோவில் தான் நம்ம போய்ட்டு எடிட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. பிளாங்க் இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கீழே மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு எதுவும் பண்ண வேணால் டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா இந்த நார்மலாக இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ லேபிளுக்கு போயிட்டு நான் கொடுத்த அந்த தேர்ட் ஒன் கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரவுண்ட் எட்ஜ் வந்துடும். நீங்கள் வந்துட்டு நான் வந்து க்ரே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பிளாக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு அது யோசிக்கல, எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேல்யூ வந்துட்டு இதில் வந்துட்டு நான் 80 வச்சுருக்கேன், 80 சம்திங் வச்சுருக்கேன். நீங்கள் 70 to 80 உங்களுக்கு எந்த ரேஞ்ச் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதையே தான் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ரியேட் நியூ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க் கொடுத்துக்கோங்க. இப்போ பிளாங்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கட் அவுட் ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம பிப் ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பிப்புக்கு போய்க்கோங்க. பிப்புக்கு போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆல்பம்க்கு என்ன இமேஜ் வைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜஸ் எல்லாம் நான் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இமேஜஸ் எல்லாம் நான் என்னோடய டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சைஸை கரெக்டாக மாஸ்க் ஆப்ஷன் பாருங்கள். நான் வந்து அந்த கர்வ் இழுத்து நான் லைட்டாக வந்துட்டு கர்வ் கொடுத்துக்கிறேன். ஸோ எட்ஜஸ்லாம் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் கொண்டு போய் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாங்கோட நேமு, ஆர்டிஸ்டோட நேமு, அதுக்கப்புறம் சாங்கோட லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு இமோஜி யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ ஃபாண்ட் வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்க ஃபாண்ட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபாண்ட்டு பேக்லேயும் இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மல் இன்ஷர்ட்டில் இருக்க ஃபாண்ட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பாருங்கள், நான் வந்து சாங்கோட நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு மியூசிக் டைரக்டரோட நேம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு லிரிக் வந்து ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபாண்ட் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணணும் நல்லா இல்லை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் மெட்டீரியல்லேருந்து எப்படி எல்லாமே நீங்களே வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன், நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் வந்து இமோஜி மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுக்கு மேலே வைக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் பேக்ரவுண்டில் வந்து க்ளோ கலர் வந்து ஒயிட் இருந்தது. ஸோ நீங்கள் வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ் மேலே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் பேக் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னு நம்ம பின்னாடி தெரியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு வீடியோ நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆல்பம்க்கு என்ன இமேஜ் யூஸ் பண்ணிங்களோ அதே இமேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு மியூசிக் வந்துடுங்க. மை மியூசிக் வந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க மியூசிக் எல்லாமே காட்டும். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். நான் சாங் வந்து வீடியோவிலேருந்து தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு அந்த சாங் எவ்வளோ தூரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜையும் வந்துட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லைனா டியூரேஷன் செலக்ட் பண்ணி பென்சில் ஐக்கான் வச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ட்ரிப்புன்னு ஒன்று இருக்கும், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து வேல்யூ ஃபுல்லாமே குறைச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியுதா? நான் வந்துட்டு எந்த மாதிரி பண்ணுறேனோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ ஃபுல்லாக குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ வேல்யூ வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் இதில் டேரெக்டாக யூஸ் பண்ணல, நம்ம வந்துட்டு
இது பண்ணி பிப்பில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் மட்டும் நீங்கள் வந்துட்டு லைட்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இமேஜை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக அது டார்க் ஷேடில் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஒபாசிட்டி கொடுக்கக்கூடாது. ஒபாசிட்டி கொடுத்தீங்கன்னா எஃபெக்டும் சேர்ந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பீட் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பீட் மார்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு என்னோடய ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், தெரியாதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா சாரி, நான் எப்போவுமே ஸ்பீடாக இப்படி தான் பேசுவேன், இதுதான் என்னோடய நார்மல் டோனே. இப்போ பிப்புக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த லிரிக் வருமோ அந்த லிரிக் வர்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். மேலே கீழே மூவ் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு ஒரே லென்த்தில் மூவ் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த இதை வந்துட்டு பீட் மார்க்குக்கு கரெக்டாக அதில் மட்டும் வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க்கில் அடுத்தடுத்து இது வர மாதிரி வச்சுக்கோங்க. தென் ரீப்ளேஸ் போயிட்டு நீங்கள் வந்து அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபுல்லாமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். சும்மா ஏதாவது ஒரு லெட்டர் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நான் கொடுக்குற மாதிரி கொண்டு போயிட்டு கீழே வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மேலே ஒன்று கீழே ஒன்று. இதுக்குள்ளே மூவ் பண்ணுறதால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த இதுக்குள்ளே மட்டும் மூவ் பண்ணணும், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வேலைன்னு தோணுச்சுன்னா தேவையில்லை. உங்களுக்கு வீடியோ நீட்டாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அது பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் நான் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு கீ ஃப்ரேமில் வச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ செகண்ட் இமேஜ் வந்துட்டு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு எந்த இடத்துல நின்றுருக்கோ ஸ்டாப் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து அடுத்த இமேஜ் கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கீ ஃப்ரேமுக்கு நடுவில் வந்துட்டு இருக்க டைமிங் வந்து ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கீ ஃப்ரேம்லேருந்து இன்னொரு கீ ஃப்ரேமுக்கு 1.5 செகண்ட் இருந்ததுன்னா அதே வந்துட்டு வீடியோ ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். 1.5 செகண்ட்க்கு ஒரு கீ ஃப்ரேம், 1.5 செகண்ட்க்கு ஒரு கீ ஃப்ரேம்னு. ஸோ ஒரு கீ ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம்லேருந்து இன்னொரு கீ ஃப்ரேமுக்கு மேலே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு சேம் கேப்பில் வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து அந்த பின்னாடி அந்த க்ரே கலர் நான் சொன்னேன்ல அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.